கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உலகமெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட இடைவெளிக்கு பின்பு திரும்பவுமாக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி ஜெபிக்க அரசாங்கத்தில் தயவு கிடைத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கூகுள் மீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எனக்கு அதனால இன்டர்நெட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நேரடியாக ஆலய ஆராதனையில அமர்ந்து கர்த்தரை ஆராதனை கொடுத்த திருப்பதிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் இன்னும் மன மகிழ்ச்சியாக இருங்க. பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்கு இவ்வளவு திரும்ப கொடுத்திருக்கிறார். ஆண்கள் பகுதியில் வாலிபர்கள் 2-3 ஷேர் எடுத்து போடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, நாம தேவ பிள்ளைகளாக கூடியிருப்பது எதற்குன்னு சொன்னால் கர்த்தருக்குள் திடமாய் இருப்பதற்கு. நாம ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு அதிசயத்தை அவர் நமக்கு செய்வார். காரணம், அவரை உண்மையா நம்புற யாரையும் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். நான் நினைக்கிறேன், கோபாலபுரத்தில் வந்திருக்கிற அருமத்தாயார் சத்தியவதி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிரதர், அவருடைய மகன் தானே பிரபாகர், மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட நீங்க சொல்லலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெல்கம் பிரதர். கர்த்தர் நல்ல நாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுபோல சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்தையும் கொடுத்து செட்டில்மெண்ட்டையும் கொடுத்து ஆண்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக எவ்வளவோ நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அங்கே நீங்க எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஏகதேசம் 3 வருஷம். பாருங்க, வீட்டுக்கு வராம தாயை பார்க்காம 3 வருஷ காலம் மலேசிய தேசத்தில் வேலை பார்த்த மகனை கர்த்தர் தாயுடைய கண்ணீரை கண்டு நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு பாஸ்போர்ட் வீசா கிடைப்பதை கேட்டு எந்த தண்டனையும் இல்லாமல் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். காரணம், மலேசிய தேசங்கள் வெளிநாட்டு தேசங்களுக்கு போகும் பொழுது பல ஏஜென்ட்டுகள் நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றி விடுகிறார்கள். இங்கிருந்து போகிற இடத்துல பெரிய பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு அரசாங்கத்தின் சட்டத்தின்படி செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை. எனக்கு என்னுடைய ஏஜென்ட்டுகிட்டையும் தப்பு இருக்கு, நம்ம மக்கள்கிட்டையும் தப்பு இருக்கு. பலர் என்ன செய்வாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கே போய் அரசாங்கத்தை கேட்க வேண்டியதை கேட்டாமல் இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைச்சு பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் கண்களில் தயவு கிடைத்து அங்கு வேறு எந்த விதமான நஷ்டங்கள் வராதபடி அருமை சகோதரர் பிரபாகர் அவர்களை கர்த்தர் நமக்கு மலேசிய தேசத்திலிருந்து கொண்டு வந்த கைகள் காரணம், அவ்வளவு கடுமையாக இயேசு என்றாலே இருக்கிற ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கிற அந்த தம்பியை இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் அதுதான். ஆண்டவர் நம்பி யாரும் தரித்திரமா என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது, போக விடவும் மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Zechariah chapter 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் மகிமையானவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையான பிள்ளைகளாக, மகிமையான சந்ததியாக அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நமக்குள் மகிமையாக இருக்கிறார். சொல்லுவோமாக. இந்த மானிட்டர், இந்த போன நேரத்தில் இருப்போங்க, நான் சொல்றதை கேட்டு டக்குன்னு செய்யுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, நாம ஒவ்வொருத்தரும் அந்த குறிப்பிட்ட காரியங்களில் கவனமாக இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், உலகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய தேவ செய்தியை கண்டு
அநேகர் கர்த்தரை துதிக்கிறார்கள். போன வாரத்துல ஒரு அருமையான அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா படிக்காத ஒரு அம்மா. அவங்க சொன்னாங்க, லாக்டவுன்ல நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருக்கும் பொழுது உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு என்று அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோடு நீ சண்டை போட்டுருவ, ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நீ எப்படி சண்டை போட முடியும்? நீ சண்டை போட்டு வேண்டாங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உனக்காக சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அக்கினி மதுராக இருக்கிறார் என்று நீங்க தேவ செய்தி கொடுத்தீங்க. அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னாங்க. எழுத படிக்க தெரியாத கிராமத்துல தோட்டத்துல களை எடுத்து காய்கறி விற்று பிழைக்கிறவங்கம்மா, அவங்க எப்படிமா உங்களுக்கு செல்போன் போட தெரிஞ்சது? என் படிச்ச மக போட்டா நாங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம், அதுவே சொல்லுவோமா. அதனாலதான் எனக்கு கற்கனவே இன்னைக்கு முதலாவது நம்பி மாட்ட சொல்லாம போயிட்டோம். இப்போ வந்து இருக்கிறத வச்சு உடனே லைவ் நம்ம போடுறோம். அதுவே சொல்லுங்க. எனவே நம்முடைய தேவ செய்தி மூலமாக எத்தனை கோடி மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே நம்முடைய தைரியமா இருங்க. நீங்க என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும், என்ன போராட்டத்தோடு வந்திருந்தாலும், இந்த இடத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது, இந்த தேவ செய்தியை கேட்டு நீ கடந்து செல்லும் பொழுது, ஒரு மகிமை உங்களுக்காக உண்டு. ஒரு மகிமையான அதிசயம் உங்களுக்காக உண்டு. ஒரு மகிமையின் அற்புதம் உங்களுக்காக எனக்காக உண்டு. அவர் நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார். காரணம், நம் நடுவில் இருக்கிறவர் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. எனவே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வேகமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, கழுவிய இருந்தீரே சத்திய தேவன் நீரே, கழுவிய இருந்தீரே சத்திய தேவன் நீரே, கண்ட மகிமை செலுத்திய நாம் தேவன் தொழுதிடுவோம். கண்ட மகிமை செலுத்திய நாம் தேவன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள் காணப்படுகிற மகிமை நிறைந்த தேவனால் நமக்குள் உண்டாகிற மாற்றங்கள் என்ன, நமக்குள் உண்டாகிற மகிமையான காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். நமக்குள்ள என்ன நடக்கிறது இந்த இயேசு வரும் பொழுது அங்கு பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்திற்கு வேகமாக வேதத்தை திருப்பி வாசிப்போம் என்று சொன்னால், மகிமையான மறைந்திருக்கிற ஒரு குணம் வெளிப்படுகிறது. வாசிப்போம். 1 Peter chapter 3 verse 4. 1 பேதுரு 3:4 என்ன சொல்லுகிறது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும், அமைதலுள்ள ஆவியாகிய, அவைகளில் உள்ள ஆவியாகிய, அமைதலுள்ள ஆவியாகிய, இருதயத்தில் மறைந்திருக்கிற
குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. என் அன்புக்குரியவர்கள், 1 Peter chapter 3 verse 4 மிக அழகாக சொல்கிறது, உங்களுக்குள் மறைந்திருந்து உங்களுக்கு தேவன் அழியாத அலங்கரிப்பாகிய ஒரு சாந்த குணமுள்ள ஆவியை தருகிறார். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. தேவனுடைய பிள்ளைகள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட வருகிற பரிசுத்த ஆவியானவர்னால உங்களுடைய குணங்கள் மாறுகிறது. When God make an encounter with you and God He molded you. அல்லேலூயா சொல்லுவோமாக. Through His Holy Spirit He is molding you day by day. On behalf of that you are getting a transformation from crookedness into holiness. அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருவதனால கோணலும் மாறுபாடாக தன் இஷ்டம் போல காட்டுக்கழுதையை போல நடந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் இப்பொழுது ஒரு மாற்றப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறோம். சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ரட்சிக்கப்படுகிற அன்றைக்கு புதிதாக இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஏற்றுக்கொள்கிற 3000 பேருக்கு முதல் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கு பேதுரு என்ன சொல்கிறார்? ஆகையால் கோணலும், வேகமா வாசிக்கணும், இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற வழிகளில் நடந்து நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக மாற வேண்டும், ஒரு தேவ மனுஷனாக மாற வேண்டும். நீங்கள் அப்படி மாறினால்தான் அவர் உங்களுக்கு இன்னும் பலத்த காரியங்களை செய்ய முடியும் என்று பேதுரு பக்தனுக்கு புத்தி சொல்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுடைய கேரக்டர், ஸ்டைல் ஆஃப் லிவிங், அவனுடைய வாழ்க்கை முறைகள் மாற்றப்படுகிறது, வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தரமும் வாழ்க்கையில அவன் நடக்கிற குணங்களும் மாறும் பொழுது உலக மக்கள் பார்க்கிறாங்க, இவனுக்கு என்ன வந்தது, இவனுக்கு என்ன வந்தது, இவனுக்கு என்ன வந்தது, ஏன் இப்ப ஒரு மாற்றம் வருகிறது. முன்பு போல இவன் சாராய கடைக்கு வருவதில்லை, முன்பு போல இவன் கஞ்சா சிகரெட் குடிப்பதில்லை, முன்பு போல இந்த மனுஷி வெளியே சண்டைக்கு போவதில்லை, முன்பு போல ஒழுங்கீனமா நடப்பதில்லை. இவர்களுக்குள்ள என்ன வந்தது? உலக மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. அத பேதுரு பக்தன் இப்படி சொல்றாரு, உங்களுக்குள்ள மனம் திரும்புதலும் ஆசீர்வாதமும் வருகிறதுனால அநேகர் அதை ஆச்சரியப்படுறாங்களாம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அங்க அவர் சொல்றாரு, ஆச்சரியப்பட்டே கேலியும் கிண்டலும் பண்றாங்க. எனக்கு அருமையான 1 பீட்டர் 1 பேதுரு வந்துட்டீங்களா? அங்கு 4ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1 பீட்டர் chapter 4 verse 4. அந்த துன்மார்க்கமான உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு எப்படி வந்தது இந்த அதிர்ஷ்டம்? இந்த மனுஷனுக்கு எப்படி வந்தது இந்த கிருபை? எப்படியுமே கெட்ட பழக்கத்தை விட்டான், எப்படியுமே தொழிலை இவனுடைய கடைக்கு மட்டும் வியாபாரம் கூடுது, எப்படியுமே சொல்றதெல்லாம் வாய்க்குது என்று சொல்லி அநேக ஆச்சரியப்பட்டு சிலர் கேள்வி கிண்டல் பேசுறாங்களாம், சிலர் தூசிக்கிறாங்களாம். அல்லேலூயா. எனக்கு நான் 24 வயதிலே ஆண்டவருடைய சுத்தமான கிருபையினாலே அவரை அறிந்து அவர் என்னை அழைத்ததினால் என்னுடைய கட்டிட கான்ட்ராக்ட் கம்பெனி, பேப்பர் ஸ்டோர் மற்றும் வியாபாரங்களை விட்டு ஒரு பைத்தியக்காரனாக இதே ரோட்டில் நடந்து போகும் பொழுது என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னோடு கூட படித்து என்னிடத்திலிருந்து தொழில் கற்றுக்கொண்ட பில்டிங் கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவங்க
எல்லாரும் பேசினாங்க, ஏன் இவருக்கு இந்த பைத்தியம் பிடிச்சிச்சு, ஏன் இவர் அல்லேலியா கூட்டத்துல போய் சேர்ந்தாரு, அல்லேலியா கூட்டத்துல சேர்ந்து இவர் என்னத்தை சாதிக்க போறாரு என்றெல்லாம் கேள்வி கிண்டலும் பேசினார்கள். இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவனுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறது, இவன் இயேசுவை அறிந்ததுனால்தான் இவன் நன்றாக இருக்கிறான், இயேசுவை அறிந்ததுனால்தான் இவன் குடும்பம் அமைந்திருக்கிறது, இயேசுவை இவன் அறிந்ததுனால்தான், சொல்லுங்க, இயேசுவை அறிந்ததுனால்தான் இவங்களுடைய தகப்பனார் 95 வயசானது ஜம்மு இளவட்ட மாதிரி போயிட்டு வர்றாரு. இயேசுவை அறிந்ததுனால்தான் 85 வயசானாலும் அம்மா அப்படியே நல்ல விதமா கடவுளுக்குள்ள போனா. இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனாலதான் இவங்க அண்ணன் நல்ல விதமா மாறினா. இயேசுவை இவன் அறிந்ததுனாலதான் இந்த குடும்பத்தை தேடி 10 பேர் வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ பிறந்து எங்கோ போய் அடுத்த ஊர்ல போய் சாட்சியா இருக்கிறதல்ல, எந்த ஊர்ல ஒழுங்கிடமா, எந்த ஊர்ல ரவுடியா, எந்த ஊர்ல கடன் வாங்கி செலுத்த முடியாதவர்களா, எந்த ஊர்ல இந்த குடும்பம் அதிர்ஷ்டம் இல்லாத குடும்பம் சொன்னாங்களோ, இன்னைக்கு அதே ஊர்ல தேவன் எங்களை சாட்சியாக. அதனால்தான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடிகிறது, இயேசுவை நம்பி வந்த ஒருவனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் வராது, அது மகிமையான காரியங்கள். ஏனென்றால் அவர்கள் நடுவில் உலாவுகிற ஒரு மகிமையுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற ஒரு மகிமையுள்ள தேவன், ஒரு செத்து போல அடக்கம் பண்ணப்பட்ட தெய்வம் அல்ல, மரித்து உயிர் தந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க. அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக மகிமை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை க்ளோரி? எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத, எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாத, எந்த ஒரு தலைவரும் செய்ய முடியாத காரியத்தை தான் மகிமை. அல்லேலூயா. இன்னும் உலகத்தில் அதிசயங்கள் செய்வார்கள். பாரிஸ் ஈஃபில் டவர், நம்முடைய இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்க்குகிற தாஜ்மஹால், இதையெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற மன்னர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி, சொல்வாக்கை பயன்படுத்தி செஞ்சாங்க. ஏன் அது அதிசயம் சொல்றாங்க? அதை இன்னொருத்தை அதே போல உண்டாக்க முடியாது, உண்டாக்க நினைத்தாலும் நடக்காது என்பதனால்தான் அது அதிசயம் சொல்றாங்க. ஆண்டவருடைய பேர் அதிசயம். ஆனா அவர் செய்கிற காரியத்தெல்லாம் அதிசயங்கள்னு மட்டும் சொல்லல, மகிமையும் செய்ய சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன் அதிசயம் செஞ்சாரு அப்படின்னு சொல்ல, மகிமையானவர்கள் ஏன் சொல்றாங்க? இந்த தாஜ்மஹால் கட்டணும்னா அதிகாரம் வேணும், ஒண்ணு. தாஜ்மஹால் கட்டணும்னா சலவை கற்கள் வேணும், அதெல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும். தாஜ்மஹால் கட்டணும்னா அதுக்கு முதல்ல ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு வேலை வாங்குற தைரியம் இருக்கணும். அப்படித்தானே அந்த காலத்துல கூலி கொடுத்தா வேலை வாங்கினாங்க, பூரா கஞ்சிக்கு தான் வேலை பார்த்தாங்க. அப்ப அதிசயம் என்பதற்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும். இயேசு அதிசயம் செய்தார். 5 அப்பம் 2 சிறுமணி இருந்தா தான் அது 5000 பேருக்கு கொடுத்தார், அதுக்கு பேர் அதிசயம். ஆனால் மகிமை என்றால் ஒரு பொருள் தேவையில்லை, அவருடைய வார்த்தை இருந்தாலே போதும், அது நடக்கும். Dear church, please understand the difference between marvelous thing and the glorious thing. Hallelujah. Hallelujah. If you want to get marvelous things from God, you must submit something, you must hand over something to God. But if you want to get glorious thing, if you want to get glorious over glorious thing, you don't need to invest anything, you just surrender your life, glory will follow you. Hallelujah. மகிமையும் செய்வாரு, அதிசயம் செய்வாரு. அவர் அதிசயம் செய்யணும்னா நீ ஒரு குடம் எண்ணெயை கொடுக்கணும், அந்த எண்ணெயை பல சட்டியில வார்க்கணும். நீ அவனுக்கு அதிசயம் வேணும்னா கச்சாடியில தண்ணீரை ஊத்தணும், தண்ணீர் திராட்சரசமா மாறும். ஆனா உனக்கு ஒன்றுமே இல்லாத போது அவர் அதிசயங்களை செய்து தருகிறவர்கள் தம்முடைய வார்த்தை அனுப்பி கட்டளை கொடுத்து மகிமையான காரியங்களை செய்து தருவார். அதுக்கு நீங்க அவருக்கு இன்வால்வ் பண்ணா போதும், அல்லே சொல்லுவோமாக. அவருக்கு விட்டு கொடுத்தா போதும், அல்லே சொல்லுவோமாக. இன்னைக்கு அநேக ஆண்டவர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளுக்கு தங்களை விட்டு கொடுப்பதில்லை. ஆமென். பாருங்க, அன்பு சகோதரி சாந்தி சாட்சி சொன்னது போல அந்த மாசத்துல சொன்னா, எனக்கு 3 முறை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பெண்கள் அலங்கமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். நான் சொன்னேன், நீ தங்கம்மா, உடைய தங்க அலங்கம்னு சொல்லி இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி நான் கேலி கிண்டல் பண்ணேன். அவ சொன்னா, நீங்க என்னை எப்பொழுதுமே கிண்டல் பண்றதா உங்களுக்கு வேலை, எங்கிட்ட ஆண்டவர் வெண்கல அலங்கம் தான் சொன்னாரு. அப்ப நாங்க 2 பேரும் உட்கார்ந்து உடனே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். தங்கம்னு ஏன் சொல்லாம வெண்கலம்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் கூகுள் செஞ்சு அதுக்கு இதுக்கெல்லாம் போனோம். கடைசியில பார்த்தா தங்கம் விலை கூடுனது, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்காது. ஒரு தீப்பட்ட உடனே உருகிறோம். ஆனா வெண்கலம் அதை விட விலை குறைஞ்சது, தங்கத்தை விட கொஞ்சம் குறைஞ்சதா இருந்தாங்க. வெண்கலத்தை வேகமா உருக்க முடியாது, வேகமா அழிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் நான் சொல்றேன், அம்மா கரெக்டா சொல்லிக்காருமா, தங்கம்னு சொல்லிட்டா கூட உன்னை எடுத்துக்கலாம். ஆனா வெண்கலம் சொன்னதுனால ஒன்ன வச்சு மற்றவங்களை உடச்செய்யலாம். வெண்கலம் சொன்னதால ஒன்ன வச்சு ஒரு ஜலத்தை வச்சு பிசாசுடைய எரிவப்பட்டை உடைக்கலாம். If God called you as a bronze wall, there is some mysteries there. Hallelujah. நீங்க வேணுமா போய் பாருங்க. வெண்கல அலங்கம்னு சொன்னா அதை உருவாக்குறது கஷ்டம், ஆனா ஒரு காலம் அது அழியாது. ஆமென். தங்கத்தை கூட உரிக்கலாம். ஏன்னா சாலமோன் கட்டின ஆலயத்துல தங்க தகடு போட்டிருந்தா, தங்கத்துல கூரை போட்டிருந்தா, தங்கத்துல சைடுல சுவரெல்லாம் கட்டி இருந்தா எதிரிகள் வந்தாங்க, தேவ கோபம் வந்தது, தீ வச்சு கொளுத்துனாங்க. அந்த சாலமோன் கட்டின ஆலயம் என்னாச்சு? உருகி 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 தங்கம் தரையில ஓடிச்சான். பார்த்தீங்களா? ஆனா அவன் கட்டின வெண்கல அலங்கங்கள், அவன் கட்டின வெண்கல தொட்டிகள், அந்த தூண்களுக்கு மேலே வைத்த மாதுளம் பழங்கள் போன்ற அந்த வெண்கலம் எல்லாம் இன்றைக்கும் மியூசியத்தில் இருக்கு. இன்றைக்கு இந்த முதல் ஆராதனைக்கு ஆஃப்டர் லாக்டவுன் ஊரடங்கு உத்தரவுக்கு பின் வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு செய்ய தயாராக இருக்கிறேன். நீ கேட்கிறதெல்லாம் உனக்கு தயாராக இருக்கிறேன். நீ மாத்திரம் உன்னுடைய ஒரிஜினல் குணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நீ என்னுடைய குணத்தை காட்டுவதற்கு வா. உன்னுடைய ஒரிஜினல் லைஃப் ஸ்டைலை தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் ஸ்டைலில் உள்ளவா, அதிலே சொல்லுவோமா, அதிலே சொல்லுவோமா. மனுஷனுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறது தான் அந்த ஜென்ம சுபாவமும் கேரக்டர். அது 1 சொல்றாரு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எனவே நம்ம உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தாய், ஒரு தகப்பனுடைய உயிரிழக்கள் வேணும். அந்த தாய் தகப்பனுடைய உயிரிழக்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகள் பிறக்காது. இந்த உயிரிழக்கள் பார்ப்பதற்கு அற்பமாக சாதாரண நிறத்தில் இருந்தாலும் இந்த உயிர் அணுக்களுக்குள்ளதான் ஜீன் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பத்தோட சுபாவம், அந்த குடும்பத்தோட மூக்கமைப்பு, அந்த குடும்பத்தோட கண்ணுக்கார அமைப்பு எல்லாம் இந்த சின்ன உயிரணுக்கள் வழியாக போய் அது எலும்பாக, சதையாக, தோலாக மாறி 10 மாதம் வரும்பொழுது அது ஒரு குழந்தையாக வெளிவருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைக்குள்ள என்ன வந்தது தெரியுமா? குணம் வந்துருது. ஆமென் சொல்லுங்க. குணம் வந்துருது. அல்லே சொல்லுங்க. பாருங்க, நம்ம பேரப்பிள்ளை ஜெரமி, அன்பு ஜெரமி ஏட்டன், அல்லேலூயா, வளர வளர நாங்க பார்க்கிறோம். என்னுடைய அப்பா அவனை கூட்டன், அவர் மாதிரியே கால் இருக்குது. முரண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரியே அவன் பயங்கரமா முரண்டு பண்றான். கோபம் வந்து கட்டி பிடிச்ச அன்பு பாராட்டும் அவங்க அப்பன மாதிரியே இருக்கான். நாங்க என்ன செய்யறோம்? பாரு, அப்படியே முறிச்சு வச்சு செதுக்கி வச்ச மாதிரி பருதியா அப்படின்னு சொல்றோம். அதுபோலதான் உங்க வீட்லயும், அதுபோலதான் உங்க வீட்லயும் உங்க பிள்ளைகளை பாத்தீங்கன்னா உங்க தாத்தாவை, உங்க அப்பாவை அல்லது உங்க அம்மாவை அப்படியே முறிச்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இதுதான் ஜீன். அந்த ஜீன் மூலமா வர்ற குணாதிசயம். அப்போ இயேசு என்ன செய்யறாரு? இந்த மாம்சத்துக்கும் மண்ணுக்கும் ஒத்த சாயல தன்னுடைய ஜீனை உள்ள அனுப்புறாரு, தன்னுடைய உயிரணுவை உள்ள அனுப்புறாரு. எதன் மூலம் அனுப்புறாரு? ஆவியின் மூலமாக. அல்லே சொல்லுவாங்க, ஆவியின் மூலமாக அனுப்புகிறார். I want to share some characters from Bible. What is their old character and what is their divine character? முதலாவது நீங்க பைபிள்ல பாருங்க, இரண்டாவது ஆதாமாக, ஆதாமுக்கு ஒப்பனையாக வந்த நோவா, அவன் என்ன செய்கிறார் பாருங்க. அவரை போல நல்ல மனுஷன் கிடையாது, அவருக்கு போல கிருபை பெற்ற மனுஷன் கிடையாது என்று ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? கடைசியில ஒரு நாள்
ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி பேசிக் கொண்டிருந்தாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Genesis chapter 9 verse 21 20 and 21 என்ன சொல்கிறது பாருங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பாத்தீங்களா? இங்கதான் ஒரு கேரக்டர், நல்ல மனுஷனுடைய கேரக்டர். கடவுளிடத்துல கிருபை பெற்ற மனுஷன் சோதம் குமாரவை போல பல பெண்களோடும் பல ஆண்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில ஒரே ஒரு மனைவியோடு அருமையான 3 பிள்ளைகளோடு 3 மருமக்களோடு பேழையை கட்டின மனுஷன், 120 வருஷம் பேழையை கட்டி தெய்வத்தோடு வாழ்ந்த மனுஷன், பேழையை விட்டு பேழைக்குள்ளேயே அந்த நீர் தண்ணீர்கள் வற்றி பூமியெல்லாம் ஆசீர்வாதமா வரும் வரைக்கும் 1 வருஷம் காத்திருந்த மனுஷன் அதுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். He started agriculture. He became a farmer. அவன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப 8 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்துல? 8 பேர். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வச்சுக்கிடுவோம். ஏனென்றால் திராட்சை செடி நட்ட உடனே பலன் கொடுக்காது. திராட்சை செடி கட்டையை வச்சு அது கொடியாகி படர்ந்து கனி கொடுப்பதற்கு குறைந்தது 5 வருஷமாவது வேணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ 5 வருஷ காலங்கள் அவர் விவசாயம் பண்ணி பிழைக்கும் போது குடும்பத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? மொத்தத்துல வருஷத்துக்கு ஒரு குழந்தை தானே பெற முடியும். ஒரு குழந்தை வந்தா 3 பேருக்கு 3 குழந்தை அப்படின்னு 5 வருஷத்துக்கு எத்தனை குழந்தை வந்திருக்கும்? 15 குழந்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா 100 பேர் தான் இருக்கிறாங்க 5 வருஷத்துக்குள்ள. ஏன்னா எல்லாரும் ஜலத்துல அழிஞ்சு போயிட்டாங்க. இல்லையா? இதை மறக்க கூடாது. அப்போ பாருங்க, 100 பேருக்கு தேவையான அளவு தோட்டம் போட்டு இருந்தா பிரச்சனை வராது. பூமி தனக்கு முன்பதாக விரிவா இருக்கிறது என்பதற்காக அளவுக்கு மிஞ்சி விவசாயம் பண்ணாங்க. இப்ப அளவுக்கு மிஞ்சி விவசாயத்துல பலம் கிடைச்சிருச்சு. திராட்சை பழத்தை விற்க முடியல, உடனே ஜூஸா மாத்துறாங்க. மாத்தி டப்பாயில அடைச்சரிச்சு வைக்கிறாங்க, பீப்பாயில அடைச்சரிச்சு வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு போய் சேல்ஸ் பண்ண முடியாது. அப்போ கடைசியில இந்த கிளைமேட் சேஞ்சினால உள்ள இருக்கிற திராட்சை ரசம் என்னவா மாறிடுச்சு? வைனா மாறிடுச்சு, போதை தரும் பொருளா மாறிடுச்சு. சரி, இப்ப அதையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. முதல் நாள் குடிச்சிருப்பாங்க, மப்பு ஏறி இருக்கும். நம்ம ஊர் பாஷையில சொன்னா போதை ஏறி இருக்கும். அதுதான் வெறி குண்டு அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. குடிச்சு பார்த்து போதை வருதுன்னு தெரிஞ்சா அடுத்தவர் என்ன செஞ்சிருக்கணும்? அளவோட குடிச்சிருக்கணும். சொல்லுங்க. அல்லது கண்ட்ரோல் பண்ணி இதை குடிக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கணும். ஆனா நம்மால என்ன செய்யறாரு? மிஸ்டர் நோவா பரிசுத்தவான் என்ன செய்யறாரு? குடிச்சு வெறிச்சு ட்ரெஸ் இல்லாம கிடக்கிறாரு. அப்ப நம்ம ஊர் டாஸ்மார்க் கடையில குடிச்சிட்டு நம்ம கிராமங்கள்ல அலம்பல் பண்ற குடிமகன்கள் மாதிரி. அப்ப நன்றாக புரிந்து கொண்டீங்களா? நீங்க பாருங்க, 120 வருஷம் வேலையை கட்டினீங்க. நீங்க 1 வருஷம் ஆண்டவர் கதவை திறக்கணும் காத்திருந்தீங்க. இப்பயும் உண்மையா நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும்னு தெரியாம குடிச்சு வெறிச்சு அந்த நிர்வாணத்தை பார்த்த நீ நிர்வாணமா இருந்தது யார் தப்பு? நோவாவுடைய தப்பு. அதை பார்த்து மகை கிண்டல் அடிச்சுட்டானா உடனே என்ன செய்யறாரு? சரிப்பா, இனிமேலாவது நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு சொல்லி தன்னை மாத்தல, தன்னை பார்த்து தன்னுடைய நிர்வாணத்தை பார்த்து நகைத்தவனை சபித்தான். சொல்லுங்க. நிர்வாணத்தை பார்த்து நகைத்தவனை சபிச்சான். ஒருவேளை அது வேறு விதமான காரியங்கள் கூட நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த நீதிமானுடைய தவறு கடைசியில ஒரு சபிக்கப்பட்ட கானான் சந்ததியை உருவாக்கி விட்டது. அது தேவனுடைய செயல் என்று முழு பைபிள் நமக்கு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம சொல்றோம் இது கடவுள் இப்படித்தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி. பைபிள் தெரியாம இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? போயும் இந்த நல்ல மனுஷன் நான் பிள்ளையை சபிக்கலாமா என்று நம்ம கேட்போம். இன்றைக்கு கூட என் அன்புக்குரிய உங்களால யாருக்காவது லாபம் வருதா? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அண்ணாச்சி, அக்கா, பிரதர், சிஸ்டர், எங்க மச்சான், எங்க அண்ணன், எங்க அக்கா.
ஆனா உங்களால ஒரு பைசா லாபம் இல்லைன்னு வரும்போதுதான் யார் உண்மையான சொந்தக்காரன்னு தெரியும். கையில தெரியும். உங்களால உங்களுக்கு நீங்க எப்ப மனுஷர்களை கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? உன் கஷ்ட காலத்துலதான் உண்மையான நண்பன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உனக்கு துன்பம் வரும் போலதான் உண்மையான உங்களுடைய சிநேகிதர்கள் யாரு, உண்மையான உங்களோட உறவினர்கள் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவாவே நீ எத்தனை பெரிய பிரளயை கட்டினாலும், நோவாவே உன் சொந்த மகனையே சபிக்கிற மகனாக மாறிவிட்டாய். ஏன் தெரியுமா? அது பழைய ஏற்பாட்டின் காலம். அது சர்வ சிருஷ்டி எஜமானாகிய அந்த யாவே சர்வ வல்லமையில எங்கும் எதிர்க்கு தேவனுடைய காலம். அன்றைக்கு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. கைகளை கட்டளை சொல்றது போமா? இயேசுவிய புதிய உடன்படிக்கை இல்லை, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்திருந்தா, ஐயோ கோபத்துல என் மகனையே திட்டிவிட்டனே, ஐயோ என்னுடைய அறிவீனமான செயல்னால நான் நிர்வாணமா படுத்துட்டேன்னு சொல்லி இவன் மனம் கசந்து அழுது தெய்வத்திட்ட கிருபையை வாங்கி இருக்க முடியும். அல்லே சொல்லுவாங்க, 3 முறை சமைச்ச பேதர் என்ன செஞ்சாருங்க? 3 முறை சமைச்ச பேதர் என்ன செஞ்சாரு? போய் வெளியே உட்கார்ந்து அழுது நெஞ்சிலும் மாறிலும் அடித்து, ஐயோ உன்னதமான தெய்வத்தை நான் மறுதளிச்சு போட்டனே, என்னை மன்னிங்கப்பான்னு மன்னிப்பு வாங்கிட்டாரு. அல்லே சொல்லுவோமாக. அப்ப இயேசு கிறிஸ்து இருப்பதனால் நாம் மன்னிப்பை கேட்கவும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதுதான் மகிமை, அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. எனக்கு தேவனுடைய இன்னைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நீ என்னென்ன விதத்துல வழிக்கு விழுந்திருக்கலாம், ஒருவேளை கால் சிலிப்பாயிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் மாற்றி எந்த இடத்துல கால் சரிக்கு விழுந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த, அதே இடத்துல கர்த்தர் உன்னை பாதுகாக்க போதுமானவர். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றோம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அவசியம். அதனால்தான் சொல்றோம் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அவசியம். அதனால்தான் சொல்றோம் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலர் இயேசு மன்னிக்கிறார்ங்கறத அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. எப்படி எப்படி 6 நாள் செய்யாத அட்டுழியத்தெல்லாம் செய்துவிட்டு 7ஆவது நாள் வந்து காணாமல் போன ஆணை போல போனேன் ஆண்டவரே என்னை மன்னியும், கெட்ட குமாரனை போல போனேன் ஆண்டவரே என்பது இறக்கமாயிரும். எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்லி ஏமாத்திட்டு இருப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளாவது வந்து நான் காணாமல் போகிறது ஆண்டவரே, இந்த வாரத்துல என்னால நான் ஒரு பாவம் செய்யல ஆண்டவரே, அது நானா அல்ல, உம்முடைய கிருபையினால் முடிந்தது, உம்முடைய பாதுகாப்பினால் தான் நடந்தது. அப்படி என்னைக்காவது ஒரு மகிமை செலுத்திருக்கீங்களா? எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்கும். நீங்க இன்றைக்கு என்ன செய்யணும்? இந்த வாரத்தில் இருந்து அடுத்த வாரம் வரும் பொழுது நான் இதுவரைக்கும் விழுந்து போகாதவனாய் வந்திருக்கிறேன், பாவத்தை மேற்கொண்டவனாய் வந்திருக்கிறேன், பாவத்தை மேற்கொண்டவனாய் வந்திருக்கிறேன், இந்த ஒரு வாரத்துல விசேஷ ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன் வரணும். இல்லை சொல்லுவோமாங்க? அதுதான் மகிமை. அல்லே சொல்லுவோமாங்க? அதுதான் மகிமை. அல்லே சொல்லுவோமாங்க? பாருங்க, நம்முடைய கடமங்குளம் மிஷனரி பணித்தளத்துக்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு அக்கா சொல்றாங்க, ஐயா நீங்க வந்துட்டு போனீங்க, ஆண்டவர் இந்த ஊர்லயே முத கார் வாங்குறதுக்கு எங்களுக்கு தரம் கொடுத்துருக்கிறாரு, எங்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அக்கா சொல்றாங்க, என் பிள்ளைகள் அழகா குடிசை வீட்டுல கூரை போட்ட வீட்டுல இருந்தோம், இன்னைக்கு எங்களுக்கு சொந்த வீடு ஏர் கண்டிஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிராமத்துல குப்பையை கூட்டிக்கிட்டு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு ஆடு மாடு சாணத்தை புரிக்கிட்டு உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும்னா ஏன் உங்களுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியாது? நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய மகிமையான குணத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய மகிமையான பிரசனத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். நோவா மாதிரி இஷ்டத்துக்கு வாயை திறந்து எனக்கு ஜெபிக்க தெரியுங்கிறதுக்காக ஆண்டவரே எனக்கு விரோதமா இருக்கும் அடியும் கொள்ளும் குத்தும் ஆண்டவரே ஒரே ஒரு உதவி செய்யும், நீ இருப்பது உண்மையானால் என் மாமியார் வழுக்கி பாத்ரூமில் விழுந்து ஐசியூல கிடக்கட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று சாமி, போகும்போது அவங்க ஏடிஎம் கார்டையும் அந்த பென்ஷன் புக்கையும் என்கிட்ட கொடுத்துட்டு போகணும் சாமி, அது இன்னும் சின்ன மருமக கைக்கு போயிடக்கூடாது ராஜா. அதுலயும் டெக்னிக்கா ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா?
நான் சொல்லும் போது நீங்க சிரிக்கிறீங்களே. அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற மருமகளை பார்த்து என்ன சொல்வார் தெரியுங்களா? ஐயோ ஐயோ, இதுக்கு போய் ரத்தம் சிந்தின பாரு, இதுக்கு போய் ஆவியை கொடுத்த பாருன்னு சொல்வாரு. அதெல்லாம் வேண்டாம். உங்களை என்னை பார்த்து சொல்லணும், இது என்னுடைய மகிமையான பிள்ளை, இது என்னுடைய மகிமையான பிள்ளை, வளர்ந்து வர பிள்ளை, இந்த பிள்ளைக்கு இன்னும் மகிமையான காரியம் செய்வேன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வேதத்துல இன்னொரு ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் இருக்கிறாரு. அவருக்கு பைபிள் சொல்ற பேரை நான் சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும், நீங்களே வாசிங்க. ஒன்று சாமுவேல் 25ஆம் அதிகாரம். அங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு பேரை வேதத்தில் கொடுக்கிறாரு ஆண்டவர். அவனுக்கு மனைவி அழகான மனைவி, புத்திசாலியான மனைவி. ஆனா நம்மால் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. 1 Samuel chapter 25 verse 3 வாசிக்க கேட்போம். எனக்கு அருமையான பிள்ளை, அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும், அந்த மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடன் திராகிரதனுமாய் இருந்தான். என்னங்க? துராகிரம் உள்ளவனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். அவன் காலேபுடைய சந்ததியான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு 3000 ஆடு இருந்தது, 1000 வெள்ளாடு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பைபிள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சரியா அவனுடைய பரம்பரை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு இருந்த சொத்து, அவனுடைய கேரக்டர், அவனுடைய நடக்க, இதை பைபிள் கண்டிப்பா சொல்லும். அப்படி சொல்லுதுன்னா தான் அவன் தேவனால் சந்திக்கப்பட்டவன் அர்த்தம். அப்படி சொல்லாம இருந்தா பேரே இருக்காது பைபிள்ல. சில இடங்கள்ல ஒரு தீர்க்கதரிசி வந்தான் அப்படின்னு இருக்கும், ஆனா அந்த தீர்க்கதரிசி பேரு இருக்காது. ஒரு வாலிபன் வந்தான் இயேசுவிடத்துல, அவன் துக்க முகமாய் திரும்பி போனான், சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைக்கு கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த வாலிபன் பேரு இல்ல. ஏன் இல்ல? அது உருப்படாத கேஸ். அது அந்த அதோட பேரை எழுதி வச்சு பிரயோஜனம் இல்ல. அப்ப இங்க மட்டும் பாருங்க, இந்த பெக்யூலியர் கேரக்டர். இவர் நல்லா 3000 ஆடு, 1000 வெள்ளாடு. யோசிச்சு பாருங்க, பெரிய பணக்காரன். இந்த ஆனா புத்தி எப்படிப்பட்ட புத்தி சொல்லுங்க? பைபிள் எப்படி போட்டிருக்கு? முரடன் துராகிதம் பேசுகிறார். முரடன் முரட்டு போனா உங்களுக்கு தெரியும். துராகிதம்னா என்ன? நீங்க இப்படி பேசினா நான் அப்படி பேசுறேன், அவன் அப்படி பேசுனா இப்படி பேசுவான். எப்ப இங்க பாப்பா வேகமா அதான் வர்றோம்ல, எப்ப டைம் ஆச்சுன்னா வேகம் வாடா வந்துட்டு இருக்கோம்ல, என்ன அவசரம்? இன்னைக்கு காலையில சேர்த்துல இருக்கோம்ல, சாயி சொல்லணும் தபால் இருந்துச்சு முன் பஸ் இருந்துல. நான் சொன்னேன் உட்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த பிள்ளை எந்திரிக்கும் போது, சாட்சி சொல்ல எந்திரிக்கும் போது பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான போதே எந்திரிச்சிட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்றது, நான் சாட்சி சொல்லத்தான் எந்திரிக்கிறேன், எரியதுக்கு உட்கார சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உன் முதுகுக்கு பின்னாடி நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா எந்திரிச்சு நிற்கிறாங்க, நீ உட்காரு. ஓஹோ அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஓஹோன்னு சொல்றதுக்கு இங்க உட்காரல, உனக்கு முதுகு பின்னாடி என்ன நடக்குது தெரியல, நீ தான் முதல் நிக்கிற நினைச்சிட்டு இருக்க. நான் மேடையில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு முன்னாடி ஒரு அம்மா நிக்கிறாங்க, அவங்க சாட்சி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ சொல்லு. அந்த 1 நிமிடத்துக்குள்ள அந்த அம்மா சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த சர்ச்சில் முன்னாடி இருந்து ஆக்டிவா இருந்த பிள்ளைக்கு முகம் எத்தனை கோணலா போச்சு தெரியுமா? நல்ல வேளை நான் வீடியோ எடுக்கல, எனக்கு இல்ல ஒரு போட்டோ எடுக்கல, எனக்கு இது நடந்த உண்மை. அதற்கு உடனுடைய பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் அவர் சாட்சியா இருக்கிறார். அந்த 1 செகண்டுக்குள்ள ஐயா ஏன் இங்க உட்கார சொன்னாரு, ஏன் நான் சாட்சி சொல்லக்கூடாதா, ஏன் எனக்கு முதல்ல கொடுத்தாங்க, எத்தனை அந்த அந்த முகத்துல அந்த கதைகள் வருது தெரியுமா? அதுதான் துராகிரம். ஐயா சொல்றாங்க அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், பிரதர் சொல்றாங்க அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி கேஷுவலா கவனற்ற தன்மையா இருக்க முடியல. இன்னைக்கு அந்த பிள்ளைய நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களே இப்படி எமோஷன் கேரக்டரா இருந்தா உலகத்துக்குள்ள எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, கையில தட்டி கேட்ட சோதனை பண்ணு. அல்லேலூயா
ஹalleluya. அப்ப you and me are like emotional people. We are not consider others feeling. மற்றவர்களை போல உன்னை போல பிறரை நேசிக்கிற இயேசுவோட வசனம் தெரியாம உலகத்தில் வாழ்றவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால தான் கொரோனா என்ன செய்யுது, அடுத்து உருமாறின கொரோனா, அடுத்து டெல்டா கொரோனா, இப்போ டெல்டா பிளஸ் கொரோனா. என்ன வித்தியாசம்? முதல் வந்த கொரோனா சாதாரண கொரோனா, ஒருத்தனை கொல்லுவதற்கு 14 நாள் எடுத்துக்கொண்டது. அடுத்து வந்ததுக்கு பேர் உருமாறிய கொரோனா. அந்த கொரோனா ஒருத்தனை அடிச்சு கொள்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கொண்டது? வெறும் 7 நாள். அடுத்து டெல்டாவும் டெல்டா பிளஸ் என்ன செய்யுது, எத்தனை நாள் எடுத்துக்கொள்ளுது? டெல்டா பிளஸ் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறது? 3 நாள். ஏன்னா முதல் உருமாறி கொரோனா என்ன செஞ்சிச்சு, லங்ஸுக்கு நுரையீரலுக்கு போச்சு. இப்ப வர்ற கொரோனா எங்க போகுது? டைரக்டா மூளைக்கும் நுரையீரலுக்கும் சேர்ந்து போயிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இந்த வைரஸுக்குள்ள வேகத்தை கடவுள் ஒழிக்கிறார் பாருங்க. சிலருக்கு கொரோனா வைரஸ் பேயினால் வந்தது, சாத்தானை கட்டுவோம், வலு சர்ப்பத்தை கட்டுவோம் ஜெபம் பண்றாங்க. அப்படிப்பட்ட அதிமேதாவிகள் எல்லாம் பயங்கரமான ஆட்கள். அவங்களாம் யார் தெரியுங்களா? வேற இயேசுநாதர் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல, இயேசு அங்கதான் இருக்கிற சீயோன் பர்வதம், அந்த உச்சி, அந்த உச்சிக்கு அந்த பக்கம் போய் விழுந்துருவாங்க. எப்படிங்க எப்படிங்க புரியுதா? புரியுதா? நீங்க நானும் அந்த சீயோன் உச்சியில இருக்கிற இயேசுவை பாதத்துல போய் விழுந்தா போதும் நினைக்கிறான். நம்மளுக்கு பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஆண்டவர் அதுக்கு அடுத்த போய் சொல்லி விழுகிறது. ஏங்க அந்த சீயோன் பர்வதத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நரகம் தான் இருக்கும். அங்க வேற ஒண்ணு இருக்காது. அப்போ அதி மேதாவிகளா இருக்கக்கூடாது, நூதனமான உபதேசத்தை பேசுறதா இருக்கக்கூடாது. தயவு செய்து அதான் துராகிதம். துராகிதம் என்றால் மற்றவர்களை மயக்கி காரியத்தை சாதிக்கிறவன் என்ற அர்த்தம். இந்த ஆள் எப்படின்னா தின்னுக்கிட்டே இருப்பான், வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா வேலை வாங்கிட்டு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்ற கூலியை கொடுக்க மாட்டான். எனக்கு 1 சாமுவேல் 25 வாசிச்சீங்கன்னா அங்கே தன்னோடு கூட இருக்கிற 400 பேருக்கு சாப்பாடு இல்லாம இந்த நாபால் என்ற நாய்க்குணம் படைத்த துராகிதம் பிடிச்சவங்க வீட்டுல விருந்து நடக்கும் பொழுது தாவீது என்ன செய்யறான்? எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? இவனுடைய 3000 செம்பரி ஆடுகள், 1000 வெள்ளாடுகள், இவைகள் எல்லாம் காட்டிலே மேயும் பொழுது இவர்கள் அதுக்கு அக்கினி மதிலாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லே சொல்வோமாக. அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள், வாட்ச்மேன் போல இருந்தார்கள். அல்லே சொல்வோமாக, அல்லே சொல்வோமாக. அங்க வேதம் சொல்லுது பாருங்க, 16ஆம் வசனம், 1 Samuel chapter 25 verse 16. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம், அவர்களோடு இருந்த நாட்களிலெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இரவும் பகலும் அவர்கள் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஊர்காவல் படம் மாதிரி தாவீதும் அவனுடைய ஆட்களும் அந்த ஏரியாவிலே பஞ்சம் விளைக்க வருகிற பரதேசிகளாய் ஆடு மாடுகளை மேய்க்க வருகிறவர்களை காப்பாத்தி இருக்கிறாங்க. அல்ல சொல்லுவோமாக. காப்பாற்றுவதுக்கு தான் கூலி கேட்கிறாங்க. சொல்லுங்க, வேலை செஞ்சதுக்கு தான் கூலி கேட்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுடைய நிலைமை அதுதான். இவங்க ஜெபிச்சு 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 அநேகருக்கு அற்புதம் நடந்து பணக்காராயிருப்பாங்க, பிக்சர் பண்ணிருப்பாங்க, சொத்தை வாங்கியிருப்பாங்க, நகையை வாங்கியிருப்பாங்க. என்ன சிஸ்டர், கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு, கொஞ்சம் ஆலயத்துக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னா போதும். சில என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? அந்த சர்ச்சுக்கு வரதையே நிறுத்திட்டு வேற சர்ச்சுக்கு வருவாங்க. ஏன்? இவர் மூலமா வந்த ஆசீர்வாதத்துக்கு இவர் என்ன கேட்கிறாரு? ஒரு காணிக்கை கேட்கிறாரு, தசமம் கேட்கிறாரு. அப்படி நினைச்சு சர்ச்சு விட்டு சர்ச்சு மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜெப கூட்டத்துக்கு வராம போனவங்களே எத்தனை பேர் இருக்காங்க. அற்புதம் அடைஞ்சு கடைசியில திரும்ப அவங்க ஒரு இக்கட்டு வரும், திரும்ப எலிசான் கூட வர்றதுக்கு வெக்கப்பட்டு வராம போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க ஒவ்வொரு மணிகள் கைகளத்தை நீங்க கர்த்தருக்கு முதல் பலன்கள் என்ன வந்தாலும் செல்வந்தாலும் எங்களோடு கூட நிற்கிறவர்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள் நடக்கும் போதும் சரி, நாங்கள் கண்ணீரும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்கும் போதும் சரி, நீங்கள் தான் எங்களை தேடி வந்து
விசாரித்தவர்கள். ஏன் விசாரிச்சீங்க? ஏன் விசாரிச்சீங்க? ஏன் எங்களை தாங்கினீங்க? எங்கள் ஜெபத்து மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்கிறது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வந்து அருமையான தாயார் சத்தியவதி அம்மா இந்த இடத்துக்கு முதல் பிரேயருக்கு வரும்போது அவ்வளவு கடன் பிரச்சனையோடு வந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து பிறருக்காக ஜெபிக்கிற அப்படின்னா கர்த்தர் கடன் பிரச்சனை மாற்றுவாங்க. ஐயா பிரேமையா அவர் பிள்ளைய பார்த்துட்டா நல்லா இருப்பியா, அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. முதல் மகனை பத்திரமா கொண்டு வருவாரு, அதுக்கப்புறம் காரியத்தை செய்வார். சாதாரணமா நாங்க சொன்ன வார்த்தைகள், ஜெபத்தோடு அந்த தாயை ஆறுதல் படுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் வார்த்தையால் சொன்னவைகளை கைகளினால் நிறைவேற்றுகிறார். கைகளினால் நிறைவேற்றுகிறார். அவரை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். போன ஒரு மாசத்துக்கு அப்படிதான் நாகர்கோயிலிருந்து ஒரு தம்பி, அருமையான தம்பி, அவர் பெரம்பூர்ல பேங்க்ல வேலை பார்க்கிறாரு. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அவருக்கு. அப்பொழுதுதான் அவர் அந்த கோவிட் இன்ஜெக்ஷன், அந்த வேக்சின் எல்லாம் தடுப்பூசியெல்லாம் எடுத்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்த்தவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. உடனே அந்த அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, நீயும் டெஸ்ட் திரும்ப எடுக்கணும். சொல்லுங்க, ஏற்கனவே கொரோனா ஊசி தடுப்பூசி போட்டுருக்காரு, நீ டெஸ்ட் எடுக்கணும். அப்போ இந்த தம்பி டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு, கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்தியை கவனிங்க, டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு எனக்கு அதுதான் சொல்றாரு, பிரதர் எனக்கு எடுக்கவே மனசுல பிரதர், ஆனால் எல்லாரும் கம்பல் பண்றாங்க, ஒருவேளை எனக்கு பாசிட்டிவ் வந்துருமோ. நான் சொன்னேன், இந்த ரெண்டு நினைவு உனக்கு இருந்தால உனக்கு புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். நீ கொடுத்துருக்கீல்ல, கம்பல் பண்ணிதான் கொடுத்துருக்க பாரு, உனக்கு மட்டும் எல்லா மக்களும் நெகட்டிவ் ஒன்றும் இல்லைன்னு வரும். ஏன்னா இயேசு ரத்தம் உனக்குள்ள இருக்கு. அதே சொல்லுவாங்க, ஏனென்றால் உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீ கர்த்தரின் தோட்டத்தின் ஊழியத்தில் ஒரு பங்கு தான். கர்த்தர் சோதனா 3 நாள் ரிசல்ட் வந்துச்சு. அந்த பேங்க்ல ஏற்கனவே ஒருத்தருக்கு கொரோனா வந்து அவரை குவாரண்டைன் போயிட்டாரு, அவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டாரு. மீதி எல்லாருக்கும் வந்துருச்சு பாசிட்டிவ். ஆனால் நம்ம தம்பிக்கு மட்டும் நெகட்டிவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம பார்த்து நாகர்கோவிலுக்காரன் ஏதாவது கஷாயம் குடிச்சியோ, ஏதாவது விசேஷ மருந்து குடிச்சியோ? அப்ப இவர் சொன்னா, ஒரு விசேஷமான மருந்து என் தாய் ஜெபிக்கிறார்கள், எனக்காக எங்க சகோதரன் எலிசாந்து ஜெபிக்கிறார். அப்ப என் கர்த்தர் இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தர் உன் நடுவில் மகிமையானவராக உலாவுகிற கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா? முதல் குணத்தை மாற்று, உன்னுடைய வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கத்தை பேச்ச மாத்துங்க. சிலர் பேச்சிலேயே வீராங்க, மற்றவர்களை மதிக்கிறது கிடையாது, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது. எனக்கு தெரியாத பைபிளா என்று சொல்றது. எனக்கு இல்லை. இந்த நாபால் அப்படித்தான் இருந்தான். அவனுக்கு அத்தனை 3000 ஆடுகளும் 3000 செம்பரி ஆடுகளும் 1000 வெள்ளாடுகள் இருந்து என்ன செய்ய, காவக்காத்த கூலியை கேட்டு வர்றவனுக்கு என்ன செய்ய முடியல, அவனால மனசார கூலியை கொடுக்க முடியல. வேற என்ன சொல்லுவது தெரியுமா? அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாள். அல்ல சொல்லுவோமாங்க, அவன் மகா புத்திசாலி, ரூபவதி. கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, தான் குடும்பத்தையாவது நினைச்சு பார்த்தானா, தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்திருக்குது தோத்திரம் அப்படின்னு நினைச்சு பார்த்தானா, அவன் திரும்பவும் நாய் புத்தியில இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடித்தார், வாதித்தார். அவன் 10 நாட்களிலே செத்து போனான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவன் என்ன செய்தாரோ, கர்த்தர் அவனை வாதித்ததினாலே 10 நாள்ல என்ன செஞ்சுட்டான், செத்து போய் விட்டான். 1 சாமுவேல் 25:38 மிக தெளிவாக சொல்றாரு. எனக்கு கருத்து ஏன் நீங்க கேட்கலாம், எங்க இவன் முரணை, இவன் துராகிதம் பிடிச்சவன், அவனுக்கு மட்டும் எப்படி அழகான மனைவி, எப்படி 3000 செம்பரியாடு 1000 வெள்ளாடு அவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? எனக்கும் வந்து வாட்ஸ்அப் பாருங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற உங்க மனைவிய பிள்ளைகளை பார்க்காதீங்க. அந்த முரட்டு பயிலுக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா?
அந்த துராகின் விருட்சத்துக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா அப்படின்னா ஏன் ஆசீர்வாதம்னா அதே பைபிள் வசனம் தெளிவா சொல்கிறது. 1 சாமுவேல் 25 அவன் காலேபுடைய சந்ததி 25:3 கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். He is from the generation of Caleb who was lived with Moses and Joshua. பாருங்க, இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய கையின் திறமை மட்டும் கிடையாது. உங்களுடைய முற்புதாக்கள் யாரோ ஒருவர் கடவுளுக்கு பயந்து உண்மை ஒத்தமாக நடந்திருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்க செழிப்பா இருக்கிறேன்னு சொன்னா உங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ அல்லது உங்க குடும்பத்துக்கார யாரோ ஒரு ஊழியக்காரனோ கண்ணீரோடு செழித்திருக்கிறோம். இதை நம்ம நினைக்கணும். ஏன் திறமை, ஏன் தைரியம், ஏன் தில்லு அப்படி நினைக்காதீங்க. Somebody is there. Hallelujah சொல்வோமாக. The reason of the blessing, somebody is there. Some righteous people is there. கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்த ஏதோ ஒரு பாக்கியமா, கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்த ஏதோ ஒரு தாயோட ஜெபம், கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்த ஏதோ ஒரு காலேப்பு, அதனால தான் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹalleluya. இது தெரியாம சில என்ன செய்றாங்க தெரியுமா? பணம் இருந்துட்டா அழகானது எல்லாம் கிடைச்சிருங்க. ஐயா, அழகா செக்கச்செவன் தோல் சிவப்பா இருக்கிறது அழகு கிடையாது. அது மட்டும் அழகு கிடையாது, அதுவும் ஒரு வகை அழகு. ஹalleluya. ஆனா உள்ளத்துல உனக்கு ஏமாற்றாம உன்னையே நம்பி மனைவி வாழ்றா பாருங்க, அந்த கற்போட கூடி இருக்கிறதாங்க உண்மையான அழகு. கைகளுக்கு கட்டுற சொல்லிடுவோம். அல்லே சொல்லுங்க. Your wife is not a cheating wife. Your husband is not a cheating husband. Your family members whose children are noble, they are not cheating you. They are not cheating. They are not chit-chatting like other crooked people in the world. அதுதான் இயேசு உனக்கு கொடுக்கிற பெரிய கிருபை. ஹalleluya. உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிந்து உன் பந்தியிலே ஒளியும் வர கண்டுகளாக இருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தார் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதுதான் பெரிய சொத்து. அல்லே சொல்லுவாங்க. எத்தனை கோடி சொத்து இருந்து ரவுடி பேரனை பெற்றுட்டு தான் 8வது கோர்ட்டு கேஸுக்கு தான் நாங்கள் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, மூடனுடைய மகன் மூடனை பெற்ற தாய் தகப்பனுக்கு அவன் நோவு, அவன் எலும்புருக்கி. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்கப்பா கேட்கிறேன், சொல்லுங்க டேடி கேட்கிறேன், சொல்லுங்கப்பா கேட்கிறேன், அப்பா எங்க போனீங்க, எப்பா எங்க இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதுவே ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியாது. இந்த அம்மா கதவை மூடிக்கிட்டு படுத்து கிடக்கும் ஒரு மூலையில, பிள்ளைகள் ஒரு மூலையில படுத்து கிடப்பாங்க. பெரிய பெரிய பங்களா வீடுகளை கொடைக்கானலையும் ஊட்டியிலையும் சிம்லாவையும் கட்டி வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா வாட்ச்மேனும் 50,000 80,000 பெருமானங்களை அல்சேஷன் ஆகி படுத்துக்கிட்டு நல்லா கொரட்டை தூக்கிட்டு இருக்கும். ஆனா இவர் தூக்கம் வராம என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? எனக்கு தூக்கமே வரலையே, நிம்மதி எங்கே தேடுன்னு நடந்துட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு எனக்கும் தூங்குனா எந்திரிக்கத்தான் முடியல. அப்படித்தானே சில சொல்லுவேன், எப்பா மணி 7 மணி ஆச்சப்பா, இந்த அக்காவுக்கு வேற வேலை இல்லை, நம்மளை தூங்க விட மாட்டேங்குது, எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதை கெடுத்துக்காரு சொல்லுவோமாக. அப்ப என்ன செய்யணும்? இந்த நாய் குணத்தை விட்டுக்கூடாது. சொல்லுங்களா நாய் தரது? நான் சொல்லலைங்க. 1 சாமுவேல் அது 25ல நாபாலை குறித்து வேற என்ன சொல்லுது? சொல்லுங்க. நாய் குணம் என்ன? நாய் நன்றி உள்ளது தானே. ஆமா, நீ சோறு போட்டா தான் நன்றி உள்ளது. இல்லைன்னா இன்னொரு சோறு கிடைக்காம கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருந்தோம், அப்புறம் சோறு கிடைக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? வயிறு. உன்னை பார்த்தா நீ பிஸ்கட் போடுவேன் நம்பித்தான் அது வாழாட்டுது. சில நாய்கள் உண்மையிலே நன்றி உள்ளதுதான், அது இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஆனா நாய்களுக்கு இருக்கிற பெரிய வீக்னஸ் எந்த மாசத்துல தெரியும்? சொல்லுங்க, எந்த மாசத்துல தெரியும் நாய்களுக்கு இருக்கிற வீக்னஸ்? தெரியாதா உங்களுக்கு? எனக்கு கார்த்திகை மாசம் ஒரு பெட்ட நாய 10 நாய் வரும். ஏன் இப்படி சொல்ல நினைக்கிறீங்கன்னா, இதே போலதான் ஈனத்தனமான புத்தி மனுஷனுக்குள்ள இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்றோம்.
பண்ணுங்க. அப்போஸ்தலர் நிருபத்துல நாய்களுக்கு ஜாக்கிரதை ஏன் சொல்றாரு? எங்க நாய் நல்ல தான வீட்டை காப்பாத்துது, திருடனை விரட்டுது, போலீஸ் நாயா இருக்குது. ஆனாலும் பைபிள் ஏன் நாய்க்கு ஜாக்கிரதை சொல்றாங்க? அவங்க வீக்னஸ், எனக்கு செக்ஸுவல் வீக்னஸ், உடல் உணர்ச்சி என்ற காரியம் வரும் பொழுது தங்கள் கடமையெல்லாம் விட்டு போய்விடுகிறார்கள். தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய மகிமையான குணத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் பொருளாதாரம் விலகிறவனுமாக தேவ மனுஷன் ஒருவன் இருந்தான். கையெழுத்தி கர்த்தர் சொல்லிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் புதிய ஏற்பாட்டுல பிடிச்ச மனுஷன் தான் அவர் கொர்நேலியு தான். கொர்நேலியு குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வேகமா வாசிச்சு ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Acts chapter 10 verse 1 என்ன சொல்லுது பாருங்க சீக்கிரம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட 100 பேருக்கு அதிபதியான ஒருத்தன் இருந்தான். அவன் கேப்டன், 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற கேப்டன். அவரு ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். கைகளை வைத்து சொல்லுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாருன்னா அவன் பாத்ரூமுக்கு போகாம இருந்தாரா, டாய்லெட் போகாம இருந்தாரா, வேலைக்கு போகாம இருந்தாரா, மனைவியோட பேசாம இருந்தாரா, சொந்தக்காரங்களை விசாரிக்காம இருந்தாரா? அப்படி இல்லைங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தந்த டைம்ல அந்தந்த வேலையை கரெக்டா செஞ்சாரு. கைகட்டி கத்திர சோதரிப்போம். கைகட்டி சோதரிப்போம். கைகட்டி அல்லேலூயா. பாருங்க, பின்னாடி அருமையான தாயார் ஒரு பாட்டியம்மா பேரனை தூக்கி பேத்தியை தூக்கி வச்சு நிற்கிறாங்க. பேரனை பேத்தியை தூக்கி வச்சு நம்முடைய அருமையான மகள் ஆவிக்குரிய பிள்ளை செல்லாவுடைய அம்மா. அதுதான் கரெக்டான டியூட்டி. கையெழுதி கத்திர சோதரிப்போம். அல்லேலூயா. பேரனுடைய பார்க்க வேண்டிய நேரத்துல டிவியில உட்கார்ந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? என்னடா போடுறான்னு சீரியல் சித்தி. அப்ப என்ன ஆகும்? உன் தலைக்கு வரும் சுத்தி. தலை சுத்துது ஏன் சொல்றாங்க அநேகரு? சொல்லுங்க. செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் வந்துடும். உடம்பு கெட்டு போயிடும், சிஸ்டம் மாறி போயிடும். தூங்குற நேரத்தில் தூங்கணும், எழுந்திருக்கிற நேரத்தில் எந்திரிக்கணும். எழுந்திருந்த அடுத்த நிமிஷம் சிந்தனை எதுல இருக்கணும்? ஜெபத்தில் இருக்கணும். குடும்ப காரியங்கள் இருக்கணும். கைகளை தட்டி கத்திர சோதனை கொடுத்தான். அழியாத அலங்கரிப்பு, புறம்பா போட்டுக்கிற அலங்கரிப்பை விட மறைந்திருக்கிற குணம், சாந்தமுள்ள குணம். இந்த சாந்தமுள்ள குணம் வந்துட்டாலே ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துடுவாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துட்டா நீங்க எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கணுமா? சொல்லுங்க. உங்க வீட்டையா வந்துட்டாரு, உங்க பஸ்ல சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு, உங்க கையில சம்பள கவரை அப்படியே கொடுத்துட்டாரு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு திரும்பவும் எத்தான் இது வேணும், அது வேணும், டார்லிங் இது வேணும், அது வேணும் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டி எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டு நானே பிச்சைக்காரன் மாதிரி அடுத்து வெளியே போறதுக்கு பெட்ரோல் காசு வேணும் வாட கேட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பேச நீங்க மாத்தணும். உங்க கையில ஃபுல் கவர் வந்துருச்சு. ஏதான் இதை வாங்குவோமா தான், அதை வாங்குவோமா தான் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செஞ்சிருவாரு? கிளம்பு, இல்லைன்னா நீ எங்க சோறாக்க போற, அப்படியே வரும்போது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருவோம்னு அவர் அன்னைக்கு கதையை முடிச்சிருவாரு. அல்லையே சொல்ல மாதிரி கைதட்டுங்களா, கைதட்டுங்களா. அப்ப மனுஷனுக்கு ஒரு அன்பான வார்த்தை தேவைப்படுதுன்னா தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட அன்பான வார்த்தை வேணும்? சில செவிக்கு தெரியுங்கிறதுக்காக Yes Lord, Heavenly Father, come down. எப்படி இவர் பெரிய ராணுவ அதிகாரி, அவருக்கு கீழே வாரும், மேலே போரும், நான் முன்னாடியே போறேன், நீ பின்னாடியே வாரும். அவர் சொல்லுவார், அட லூசு பையல, உனக்காக இதுக்காடா நான் சிலுவை சுமந்தேன். யோசிப்பது கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவள் ஆவி துக்கம் வருமா துக்கம் வராதா? நம்முடைய
நம்ம பிள்ளை ஒருத்தன் ஆட்டம் போட்டானே அவன் பிடிக்க மாட்டேங்குதுடா. சொல்லுங்க, போன வாரம் ஒருத்தர் முடி வெட்டிட்டு வந்தான் பாருங்க, நம்ம பிரேயர் கவருக்கு மதுரைக்கு. இப்படி போய் முடி இப்படி வெட்டுது கேட்டா அந்த புள்ளிக்கு ஒரு ஸ்டைல்னா. நான் சொல்லுங்க, என் பிள்ளைன்னு சொன்னா ஒழுங்கா முடி வெட்டிப்பாரு, சர்ச்சுக்குள்ளே காலை வைக்கிறாரு அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன பையன் வாடிய பையன் ஆசைப்பட்டு இப்படி திருப்பி அப்படி திருப்பி முடி வெட்டுறதே நம்மளால தாங்க முடியலையே. அப்ப சர்வலோகத்துல தேவனுக்கு எப்படி இருக்கும்? அவருடைய பலிபீடத்தை கூத்து மேட்டையா மாற்றும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? அவருடைய பணத்தை, ஊழியருக்கு கொடுத்த பணத்தை தனக்கு சேர்த்து வச்சு அவருக்கு எவ்வளவு கடுப்பு வரும் சிரிச்சு பாருங்க. கர்த்தருக்கு உனக்கு ஆசை வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேளு. ஊழியத்துக்கு இல்லாத தனியா ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஊழியத்துக்கு வந்த பணம் ஊழியத்துக்கு தான் சொல்லுவோமாங்க, அதே சொல்லுவோமாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் மகிமையான காரியம். அந்த மகிமை எப்படி? முதலே சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றை கேட்குறீங்க. அது அவர் நம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் என் பிள்ளை என்னையே நம்பி கிடக்குற, அதுக்கு கூட்டி கொடுப்பேன், அதை சொல்லுவோமா? அதுக்கு போனஸ் கொடுப்பேன், அதை சொல்லுவோமா? அதை நான் உயர்த்தி காட்டுறேன். அதைத்தான் தாவீது சொல்கிறாரு. எனக்கு என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக எனக்கு சோத்தை கொடுத்துன்னு சொல்லல. என்ன கொடுக்குறாரு? பந்தி. அக்கா மாரே, அம்மா மாரே, உங்க வீட்டுல சாப்பிடுற நாங்க வரும்போதும் உங்க வீட்லயும் டெய்லி இருக்கணும், பந்தி மாதிரி இருக்கணும். அதை சொல்லுங்க, வருமானத்துக்கு தக்க பந்தி மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு கூட்டு 2 கூட்டு செஞ்சு புருஷமார அசத்தி பிள்ளைகள் ஹோட்டலுக்கு போகாம நீங்களே காப்பாற்றணும். அல்லே சொல்லுவோமாக, அல்லே சொல்லுவோமாக. ஒரு அக்கா சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஹோட்டலுக்கு காசு வாங்கிட்டு போறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு சமைச்ச சாப்பாடு கொண்டு வா, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்? அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க அந்த அக்காவும். தின்னு பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி. நான் சொன்னேன், ஏமா இது ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பார்த்து எனக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்க, பரவாயில்லமா அவங்க குடும்பத்துல இதை சாப்பிட்டு 30 வருஷம் உயிரோடு இருக்காங்க. என்ன சிரிப்பு இல்லையா? வந்து அவங்க சிரிக்கிறாங்க. நீங்களே உங்களை அப்டேட் பண்ணுங்க. நீங்களே உங்களை, ஐயோ என் கணவருக்கு என்ன பிடிக்கும், என் வீட்டாருக்கு என்ன பிடிக்கும், இந்த ஹோட்டல்ல ஒரு உணவு வாங்கிட்டு போகுது, இது இவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்கானே, ஏன் இதெல்லாம் நம்ம சமைச்சு பார்க்க கூடாது? அல்ல சொல்லுங்களா? நீங்க அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா இப்படித்தான் செய்தால், எங்க பாட்டி இப்படித்தான் மசாலா அரைத்தால். அப்ப பாட்டிட்டையும் அம்மாட்டையும் போயிட வேண்டியதான். ஏன் அந்த காலத்துல போட்ட மாதிரி ஒரு பாவாடையும் தாவானையும் போட்டு ரெட்டை சரை போட்டுட்டு வர வேண்டியதானே? இன்னைக்கு மட்டும் என்ன செய்யணும்? இதை இப்படி திருப்பி, அப்படி திருப்பி 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்க கிடையாது. எங்க நாகரிகத்தில் அப்டேட் ஆகுறீங்கல்ல? சொல்லுங்க. வீட்டை பராமரிக்கிறதுல அப்டேட் ஆகணும். இருக்கிறதெல்லாம் கூட்டி கூட்டி கட்டில் கடையில் தள்ளக்கூடாது. கொரோனா மட்டும் இல்ல, அங்க உள்ள இருந்து பாம்பு கூடு கட்டி முட்டை போட்டு அப்படி வெளியே வரும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்படியே ஜம்முன்னு இருக்கணும். கையில தெரியாத சோதரிப்பா, அது குடிச விடாதான் சரி. அல்லேலூயா. குடிச விடாதான் சாணி போட்டு மெழுகி அங்க ஜம்முன்னு இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். அதுல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்னையும் வச்சிருக்காங்க, எனக்கு பங்களா வீட்டிலே இருக்க கூடாது. ஏய், உனக்கு கொடுத்த பங்களா அரண்மனை உன் கூரை வீடு தான். இல்லையே சொல்லுவாங்க. அந்த கூரை வீட்டுக்குள்ள என் அப்பன் இயேசு மகிமையா வர்றாரு. கையெழுதி கட்ட சோதரிப்பா, அல்ல சொல்லுவாங்க. அதை நீ பெருசா நினைக்காம இல்லாததுக்கு ஒரு எண்ணத்தை பறக்கம்டா, நீ சர்ச்சுக்கு வராத. உனக்கு வேற புத்தகம் வேண்டாம். ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த குடிசைகள், அது இருக்கிற ஓட்ட சேர்வை, அந்த இருக்கிற ஓட்ட பைக்கிலையும் கூட சந்தோஷம். ஆண்டவரே, ஓட்ட பைக்கிலையும் நீங்க பின்னாடி வர்றீங்கய்யா, எனக்கு நீ கொடுத்தது கொஞ்சம் சாப்பாட்டுலையும் என் கூட சந்தோஷமா நீங்க இருக்கீங்கய்யா. அதிலேயே சொல்லுவோமாங்க. நீங்க நினைக்கிறீங்க சிலர் உங்களுடைய கடன்பட்டு பிரச்சனை, அவமானம், ஏதோ ஒரு பிள்ளைகள் தொல்லை வரும்போது இயேசு உங்களை விட்டு விட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்காருன்னு நினைக்கிறீங்க. இல்ல, உன் கூடையும் இருந்து நீ அழும்போது அவர் அழுகிறாருமா, நீ கண்ணீர் வைக்கும்போது அவரு கூட இருக்காருமா, நீ சந்தோஷப்படும் போது அவரும் சந்தோஷப்படுறாரு.
அதுதான் மகிமை. அதுக்கு சொல்லுவோமாங்க, எல்லாரும் எழுந்திருப்போமா, கண்களை மூடுவோமா. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காத இயேசு ஒருவரே. ஆமென். எனக்கு அண்ணே ஒரு அறிவிப்பு, உங்களுடைய பாஸ்டர்மா ஷாரன் யூத் பாஸ்டர்மா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் திரும்பவும் கூகுள் வீட்டில் 5 to 6 வாலிபர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5 to 6 யூத் மீட்டிங் இருக்கும். அதுபோல கிட்ஸ் மீட்டிங். ஏன்னா நீங்க நம்ம பல்வேறு ஊர்ல இருந்து வர்றதுனால நீங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, இன்னும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கல, அதனால காலேஜ்ல ஆரம்பிக்கல, அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிட்ஸ் ப்ரோக்ராம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. சனிக்கிழமை யாருக்கு? வாலிபர்களுக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கு. சண்டே ஈவினிங் யாருக்கு? கிட்ஸுக்கு. பாருங்க, தன்னுடைய 3வது பிள்ளைய அவர் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருந்தோம். ஷாரனை வாழ்த்துகிறேன். இத்தனை கடமையை இன்னும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமாக. நீங்க அவங்களுக்காக தெரிவிக்கணும். பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்து அந்த கிட்ஸ் மீட்டிங், அந்த டீனேஜ் மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். நீங்க கர்த்தருக்குள் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, கைதுக்கு பாடுவோம். அல்லேலூயா. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. கடனாளியாய் நீ இருந்தால் பல வெறுப்பார்கள், கடனாளியாய் நீ இருந்தால் பல வெறுப்பார்கள். உன் கடனையை சொல்லி சொல்லி கடுத்திருப்பார்கள், உன் கடனையை சொல்லி சொல்லி கடுத்திருப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே, நம் நேசர் ஒருவரே, நேசர் ஒருவரே, இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே, இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே, இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. தலைக்கு மேல கைகளை தூக்கி கரங்களை தட்டி காத்திருக்கின்ற முதல் ஆதாரம் என்றார். ஒருவருக்கு உத்தரவை நீக்கின தேவன் இனி எந்த வயசும் வராத வரைக்கும் நம்மை பாதுகாத்து, நம்மை பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்த போதுமானவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நடுவில் மகிமையுள்ளவராய் இருப்பார். சகரியா 2:5 உனக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பார். மீண்டும் நாம் சந்திக்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். எல்லாம்